கோவிட் வந்துச்சு. ஆமா. கோவிட்ல நிறைய பேர் இறந்து போனாங்க. ம்ஹ்ம். ஆமாம் தானே? யாரெல்லாம் இறந்து போனாங்க? யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையோ இல்லையா அவங்க அவங்க இறந்து போனாங்க. ஏதாவது ஒரு சின்னதாக நடந்துட்டாலே இது தமிழ் பள்ளியிலேருந்து தான் வந்துச்சு. மற்ற இடத்துக்குலாம் போயிருந்தா என் பையன் மகான் ஆகிருப்பான். அங்கே போனால் இதுங்க என்ன ஸ்டூடெண்ட் அனுப்பி விட்ருங்க, என்னத்த படித்து கொடுத்துச்சிங்க அப்படின்னு சொல்லி இடைநிலை பள்ளியில் உள்ளவங்க தொடக்க பள்ளியில் உள்ள ஆசிரியர்களை சாடுறதும், இங்கே உள்ளவங்க கேட்டு நான் என் பிள்ளைங்களை எப்படி அனுப்புனேன், அதுங்க போய் எப்படி ஆக்கி வச்சிருக்குன்னு இவங்க யாருக்கு மலாய் படிக்க தெரில அப்படின்னாக்கா, மலைக்கார பிள்ளைங்களுக்கு தான் மலாய் படிக்க தெரியலன்னு சொல்லி என்ன சொன்னாங்க. அடுத்து என் பிள்ளைக்கு வந்துட்டு டிசிப்ளின் இல்லாமல் போயிடும், நன்னடத்தை பிரச்சனை அதிகமாக வருது, இதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னமோ வந்து எஸ்கேல இந்த பிரச்சனை வராத மாதிரியும், சீன பள்ளிகளில் இந்த பிரச்சனை வராத மாதிரியும் நியூஸ்ல படிக்கும்போது நமக்கே அப்படியே தூக்கி போடுது. 3ஆம் ஆண்டு பையன் ஒரு ஆளை மிரட்டுற அளவுக்குலாம் இருக்கானா அப்படின்ட்டு. எல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடத்தை தாண்டி மற்ற பள்ளிக்கூடத்தில் நடந்த அண்மை சம்பவங்களை வச்சு நான் சொல்றேன். இப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் இதை வந்து ஒரு சம்பவமா எடுத்து பார்த்து பயப்படுறாங்க? இது பொது பிரச்சனையா அல்லது சம்பவமா பார்க்கறாங்க பெற்றோர்? அந்த பயத்தை வந்து ஒரு சம்பவத்தை வச்சு எனக்கு பயமா இருக்குன்னு பார்க்குறாங்க. இது பொதுவாகவே இப்படிதாங்க பள்ளிக்கூடம், தமிழ் பள்ளினாலே இப்படிதான் அப்படின்றத ஒரு மனநிலையிலிருந்து பார்க்குறாங்க இந்த பிரச்சனையை. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா, அல்லது ஒருத்தவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா, அவங்க செய்கிற சின்ன சின்ன தவிர நான் பெரிதுபடுத்திக்க மாட்டேன். அவங்க ரொம்ப நல்லவங்க, இந்த பாட்டு தப்பு பண்ணிட்டாங்க. அதே அவங்கள எனக்கு அறவே பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அவங்க பண்ணுற சின்ன தப்பு கூட, ஓ அதானே எனக்கு தெரியலாம், அவன் அப்படிதான் அவன், ஆனால் எனக்கு தான் தெரியுமா அவங்க மட்டமானவன்னு சொல்லி. ஆனால் அவன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பான், சின்னதை தான் தப்பு பண்ணியிருப்பான். அதே தவிர உங்களுக்கு பிடிச்சவங்க செஞ்சா, இல்லைல்ல அது ஓகேலாம் செஞ்சுட்டாங்களா, இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம போயிடும். இதே நிலைமை தான். யாருக்கெல்லாம் கட்டாயம் நம்ம தமிழ் பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பணும், தமிழ் பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்புனா எல்லாம் நல்லா வரும், அவன் நல்லதை கற்றுக்குவான், அந்த இடத்துல போனால் தான் நம்ம பண்பாட்டை கற்றுக்குவான், அந்த இடத்துல போனால் தான் நம்மளோட கலாச்சாரத்தை கற்றுவான் அப்படின்ற நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க இதை வந்து பெரிதுபடுத்துறது இல்லை. 100% எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்துலையும் 100% ரிசல்ட், நல்ல ரிசல்ட் உங்களால் கொடுக்க முடியாது. ஆமாம் தானே? அப்போ நீங்கள் எந்த பள்ளிக்கு உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பினாலும் சிக்கல் அப்படின்றத நீங்கள் வந்து தடுக்க முடியாது. ஆனால் அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வேலி போடலாம். நீங்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் நீங்கள் தமிழ் பள்ளிக்கு அனுப்புனீங்கனாக்கா, தமிழ் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், இது உண்மை, தமிழ் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நீங்கள் பாருங்களேன், அவன் கெட்டவனாகவே இருப்பான், பெருசாகி கெட்டவனாகவே இருப்பான். ஆனால் அவனுக்கு முன்னால் படித்து கொடுத்த ஆசிரியர்கள் வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு மரியாதை கொடுப்பான். இன்னைக்கு உண்மையிலேயே நீங்கள் நல்லா படித்த மாணவர்கள் கூட ஆசிரியர்களை மறந்துடுவாங்க. ஆனால் எவன்லாம் அந்த மாதிரி நல்லா படிக்காதவங்க வந்து பின்னால் கிளாஸில் இருக்கிற இந்த மாதிரி மாணவர்கள் வச்சுங்களேன், இவன் தான் உண்மையிலேயே கடைசி வரைக்கும் அவங்களோட டீச்சர்ஸை மறக்க மாட்டாரு. அது கண் கூட பார்க்குற ஒரு விஷயம். உங்களால் வந்து யாரை வந்து உங்களால் வந்து சுலபமாக மாற்றிட முடியும் அப்படின்னாக்கா, தமிழ் பள்ளிக்கு போகின்ற மாணவர்கள் உங்களுக்கு சுலபமாக மாற்றிட முடியும். அவங்க சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா, ஏன்னா அவனை சுற்றி இந்தியர்கள் தான் இருக்காங்க. அவங்க பேசுகிற மொழி அவனுக்கு புரியும். அவனுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசினாதான் அவன் என்னன்னா உங்கள் கூட நெருக்கமாவான். இது மற்ற பள்ளிக்கெல்லாம் போய் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்கல்ல, இன்றைக்கி நீங்கள் வரிசையாக பாருங்கள், இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப அண்மையில் கேள்விப்பட்ட செய்திகள்லாம் தமிழ் பள்ளிகள் என்ன வந்திருக்கு, இந்த சிக்கல்லாம் அதான் கேட்குறேன். தமிழ் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கிட்டேருந்து அந்த மாதிரியான சிக்கல்கள் வருது. அந்த டைம்ல வந்து அரசியல் தலைவர்கள் உட்பட நிறைய பேர் வந்து தமிழ் பள்ளியை வந்து பெரிதளவில் பாராட்டினாங்க. இப்படியா மாதிரி வந்து ஏன் தமிழ் பள்ளியில வரல, அது மட்டும் இல்லாம கொடியை கூட தலைக்கீழ கட்டி இன்ன வரைக்கும் எந்த தமிழ் பள்ளியிலும் நடந்தது இல்லை. அப்ப தமிழ் பள்ளிக்கூடம் சரியா தானே சொல்லி கொடுக்குறாங்க, சரியா தானே விஷயங்கள் நடத்துறாங்க. அப்ப பள்ளி சரி, எந்த பள்ளியும் சரி, அது சீன பள்ளியா இருக்கட்டும், தமிழ் பள்ளியா இருக்கட்டும், மலாய் பள்ளியா இருக்கட்டும், கெட்டது யாருமே சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. அப்ப இதையும் தாண்டி எல்லாமே வருது அப்படின்றாக்கா, எல்லாமே வெளியிலேருந்து தான் வருது. தான் வெரி சிம்பிள். கோவிட் வந்துச்சு. ஆமா. கோவிட்ல நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆமாம் தானே? யாரெல்லாம் இறந்து போனாங்க? யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையோ அவங்க இறந்து போனாங்க. இந்த விஷயத்த நம்ம அப்படிதான் பார்க்கணும். சரிங்களா? அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது
பெற்றோர்கள் நீங்க எந்த அளவுக்கு உங்க பிள்ளைங்க கூட அட்டாச்சா இருக்கீங்க, எந்த அளவுக்கு அவங்க கூட நெருக்கமா இருக்கீங்க, அவன் பள்ளியில நடக்கிற எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட பொய் சொல்லாம வந்து உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு நீங்க நெருக்கமா இருக்கீங்களா? அந்த மாதிரி அவன உருவாக்கி இருக்கிறீங்களா? அப்படின்றது தான் முக்கியம். அந்த அளவுக்கு நீங்க அடிப்படையில ஒரு 5 வயசுக்குள்ள அந்த அளவுக்கு நல்லா இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா, அடுத்து அவன் என்ன நடந்தாலும் உங்க கூட சரியா இருப்பான். நீங்க சொல்றத கேட்பான். இந்த மாதிரியான சிக்கல் வராது. இது பெரும்பாலும் எங்க நடக்குது? இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. வீட்ல 1008 சிக்கலை வைத்துக்கொண்டு, ஏதாவது ஒரு சின்னதா நடந்துட்டாலே, இது தமிழ் பள்ளியிலேருந்து தான் வந்துச்சு. மத்த இடத்துக்குலாம் போயிருந்தா என் பையன் மகான் ஆயிருப்பான். அப்படின்ற ரீதியில வச்சு பேசுறது இது. சரி. இப்போ தவறான பாதிப்பு பயம் அப்படின்ற விஷயங்கள், தவறான வார்த்தைகளா இருக்கட்டும், இல்லன்னா வந்துட்டு டிசிப்ளின் பிரச்சனை இது எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு நம்ம அலசியாச்சு. இதை தொட்டு வளரக்கூடிய இந்த மாணவர்கள், கண்டிப்பா வந்து தமிழ் பள்ளியில நம்ம படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நமக்கு தமிழே எடுத்துக்கிட்டாலே அறம் போதிக்குது. அடுத்து வந்து நமக்கு வந்து நற்சிந்தனை போதிக்குது. அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம ஒரு வாழ்க்கையில வந்துட்டு ஒரு நல் மனிதனா மாறக்கூடிய அடிப்படை தேவைகள வந்து இலக்கியம் எல்லாமே சொல்லிக் குடுக்குது. இது எல்லாமே கத்துக்கிட்டு வந்தாலும், இறுதியில நிறைய சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பள்ளியில படிச்சுட்டு, அடுத்து எஸ்எம்கே அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில காலடி வைக்கும்போது, அங்க அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பல சூழல்கள் அமையுது. ஆக பெற்றோரியல் சிந்தனை ஒரு பக்கம் இருந்தாலும், பள்ளிக்கூடத்தினுடைய பங்களிப்பு ஒரு பக்கம் இருக்கும். எந்த அளவுக்கு பள்ளிக்கூடமோ, பெற்றோர் ஆசிரியர் சங்கமோ ஒரு மாணவன எதிர்ப்பு ஒரு விஷயத்த வந்து எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய, அது சண்டைக்கு அப்படின்னு இல்ல, நியாயத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய, அவன் நிலைப்பாட்டுல உறுதியா நிக்கக்கூடிய ஒரு அது வள்ளுமை சொல்லுவாங்க. ஒரு வலிமை பெற்ற ஒரு மாணவனா உருவாக்குறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு இருக்கு. சரி, ஓகே. ம். இல்ல உண்மையிலே பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இதுக்கு உதவி செய்ய முடியும். கி பிள்ளைகளுக்கு வந்து பெரும்பாலும் சிக்கல் வந்து பெரிய சிக்கல் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா, நீங்க சொன்ன மாதிரி இடைநிலை பள்ளிக்கு போனதுக்கு அப்புறம் தான். ஆமா. ஏன்னாக்கா, இங்க வந்து எல்லாமே பார்த்து பழகுது, எல்லாமே ஒரே இனத்துலேருந்து வந்திருப்பாங்க. ஆசிரியர்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அவன் சொல்றது சுலபமா ஆசிரியர்களுக்கு புரியும். ம். ஆசிரியர்கள் சொல்றது உங்களுக்கு புரியும். ஆனா, இப்ப அ என்னது இடைநிலை பள்ளிக்கு போனதுக்கு பிறகு எல்லாமே மாற்றமா இருக்கும். மாற்றமா இருக்கு. அங்க வேற இனத்துல இருப்பாங்க. அவங்க பேசுற மொழி வேற இருக்கும். அவங்களுடைய கலாச்சாரம் வேற இருக்கும். இது எல்லாமே வேற இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான சூழ்நிலையில கட்டாயம் சிக்கல் ஏற்படும். அந்த என்ன சொல்லுவாங்க? அ என்ன கல்ச்சுரல் ஷாக்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. 3 இனத்தோட கல்ச்சரும் அந்த இடத்துல வந்து ஸோ இது எல்லாமே சிக்கல் இருக்கு. ஏற்படும் அந்த இருக்கு. இடத்துல. அந்த ஒரு அதிர்ச்சி வரும் அவங்களுக்கு. ஆமா. இது தமிழ் பள்ளியில இருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் தெரியும், பெற்றோர்களுக்கும் தெரியும். இங்க போனா ஒரு மாற்றம் ஏற்படும். வயதில மாற்றம் ஏற்படும். பிசிக்கலி உடல்ல வந்து மாற்றம் ஏற்படும். இதனால இது எல்லாமே மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 1வது ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளோட நல்ல உறவு வைத்திருக்கும் பொழுது, இப்போ தொடக்க பள்ளியில நெறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்குதுல்ல. நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த பிள்ளைங்கள அந்த நிகழ்ச்சிக்கு வாலண்டியர்ஸா உதவி செய்றதுக்கு வர வைக்கலாம். ஆமா. அப்பதான் அந்த பொறுப்புணர்ச்சி அடிப்படையிலே ஆரம்பிக்கும் இல்லையா? ஆ ஒண்ணு நல்ல உறவு ஏற்படும். ஆ. ஆசிரியர்கள்கிட்ட அந்த உறவு வந்து இன்னும் தொடரும். ம். இன்னொன்னு என்னன்னா, அந்த இடத்துல என்னென்ன சிக்கல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி, அவங்க ஆசிரியர்கள் கிட்ட பகிர்ந்துக்கலாம். அதுக்கு வாய்ப்பு வரும். ஆசிரியர்கள் அறிவுரை கொடுத்து, இந்த காலகட்டத்தில இப்படிதான்யா இருக்கும். ஆமா. இதெல்லாம் வந்து நீங்க ஒண்ணும் பெருசுபடுத்தாதீங்க. அப்படின்ற ஒரு இது. இன்னொன்னு என்னன்னா, அவனுக்கு என்ன சிக்கல் நடந்தாலும், நமக்குன்னு சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கும். அது முன்னால இருந்திருக்கலாம். தமிழ் பள்ளியில படிக்கல. ஏன்னா எல்லாம் தமிழ டீச்சர்ஸா எல்லாமே தமிழ் நம்ம இந்திய ஆசிரியர்களா தான் இருப்பாங்க. அந்த மாரி இருந்திருக்கலாம். ஆனா அங்க போனோனே எல்லா பள்ளிகள்லயுமே வந்து இந்திய ஆசிரியர்கள் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. சொல்லுங்க. இப்ப அங்க போனோனே அந்த சிக்கல் ஏற்படும். அதுக்கு 1 ஆசிரியர்கள், இன்னொன்னு முடிஞ்சா பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் இது மாதிரியான நடவடிக்கைகள செய்யலாம். ஆனா, அதுக்கும் கூட இந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு குடுக்கலாம். மேபி ஒரு 4 மாசத்துக்கு ஒரு வருஷத்துல ஒரு 2 தடவ ம். அ பார்க்குற மாரி. ஒரு நான் சந்திச்சு சந்திப்பு கூட்டம் சொல்லி சந்திப்பு பெருசா நீங்க வந்து அதுல எல்லாரையும் கூடி வச்சு பெருசா அறிவுரைலாம் சொல்லணும் அப்படின்னு இல்ல. அவங்கள கூடி வச்சு ஒரு
ஒரு டீ பார்ட்டி மாதிரி வச்சு சிம்பிளா எல்லாம் பேசினாலே போதும். ஏன்னா அந்த காலகட்டத்துல அவனுக்கு பேசுறதுக்கு தான் ஆள் வேணும். ம். எல்லாருமே என்ன விட்டு தனியா இருக்காங்க. நான் தனியா இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே, ம். அவன் வந்து சொந்தமா சிந்திக்க ஆரம்பிச்சுருவான். ஆமா. அவன் உண்மையிலேயே சுயமா சிந்திச்சு செயல்படக்கூடியவனா இருந்தா பரவால்ல. ஆனா அப்படிப்பட்டவனா இல்லனாக்கா, அவன் எடுக்கின்ற இந்த முடிவுகள்லாம் தவறா தவறா தான் இருக்கு. அப்ப இந்த உறவ தான் அவங்க வந்து வலுப்படுத்தணும். இன்னொன்னு, அந்த பள்ளிகள்ல, அந்த இடைநிலை பள்ளிகள்ல இந்திய ஆசிரியர்கள் இருக்கிற பள்ளிகள் நெறைய இருக்கு. அந்த ஆசிரியர்களும் என்ன பண்ணணும், இந்த பள்ளியில இந்த தொடக்க பள்ளியில உள்ள ஆசிரியர்கள் கிட்ட நல்ல உறவு வச்சுக்கணும். ஐயோ! இதுதான்யா நம்மகிட்ட பெரிய பிரச்சனை. இல்லையே. ம். அங்க போனா, "இதுங்க என்ன ஸ்டூடண்ட் அனுப்பி விட்டுருங்க. என்னத்த படிச்சு குடுத்துச்சுங்க." அப்படின்னு சொல்லி, இடைநிலை பள்ளியில உள்ளவங்க, தொடக்க பள்ளியில உள்ள ஆசிரியர்கள சாடுறதும், இங்க உள்ளவங்க கேட்டு நான் என் பிள்ளைங்கள எப்படி அனுப்புனேன், அதுங்க போய் எப்படி ஆக்கி வச்சிருக்குன்னு இவங்க எப்படி சாடட்டும். சொல்றது? அதான் சொல்றேன். நீங்க நீங்க தனி ஆக்சுவலா 2 பேருமே வந்து ஆசிரியர்கள் தான். ஒரே ஆசிரியர்கள். ஆனா நீங்க குறை சொல்லி தனியா உங்க கொள்கைய வச்சுக்க. நீங்க தனியா உங்க கொள்கைய வச்சுக்க. ஆனா பிள்ளைகளோட படிப்புன்னு வரும்போது, கொலெக்டிவா இருந்து சிந்திங்களேன். ஆமா. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஆக்சுவலி இந்த மாரியான செஞ்சாக்கா, ஓரளவு இந்த மாரியான சிக்கல்கள மாணவர்கள் இடைநிலை பள்ளிக்கு போய் படுற சிக்கல வந்து தவிர்க்கலாம். சரி. நான் இந்த நேரத்துல ஓகே ஒரு விஷயத்த சொல்றேன். அ என்ன அப்டின்னா, எல்லா மாணவர்களும் நீங்க தொடக்க பள்ளியில இருக்கிற மாதிரி தான் இடைநிலை பள்ளியிலயும் இருப்பான் அப்டின்னு நெனைக்காதீங்க. நினைக்க முடியாது. அது இங்க நல்லா இருக்கிறவன் அங்க போய் கெட்டுட்டு போயிருவான் அப்டின்றத மட்டும் நான் சொல்லல. இங்க நல்லா படிக்காதவன் அங்க போனோனே ரொம்ப நல்லா படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட மாணவர்கள் நெறைய பேர் இருந்திருக்காங்க. என் கூட படித்த மாணவர். நான் எங்க போனாலும் இந்த மாணவர் என் நண்பர் தான். என் கூட படிச்சவரு. நான் எங்க போனாலும் இவர பத்தி பேசாமலே இருக்க மாட்டேன். என் தமிழ் இந்த தொடக்க பள்ளியில படிக்கும்போது, வகுப்பறையில முன்னலாம் வந்து எல்லாம் குரூப்பா உட்கார வச்சிருப்பாங்கல்ல. இவருக்குன்னு சொல்லி என்னுடைய ஆசிரியர் ஒருத்தரு, எனக்கு படிச்சு குடுத்த ஆசிரியர், அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு குரூப் கடைசி ஒரு குரூப் வச்சிருப்பாரு. அந்த குரூப்க்கு பேரு கடவுளின் குழந்தைகள்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, கடவுளே இறங்கி வந்தாலும் அவங்கள காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி அப்படி ஒரு குரூப் வச்சிருந்தாரு. அந்த குழுல ஒருத்தரா இருந்து படிச்சவரு என்னோட நண்பர். யுபிஎஸ்ஆர் அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஃபெயில் ஆகி தான் போனாரு. அவரு செகண்டரி ஸ்கூலுக்கு போனாரு. அதான் சொல்லுவேன் ஒரு மனுஷருக்கு அந்த அந்த ஸ்பார்க் அப்படின்றது எங்கேருந்து வரும்னு தெரியாதுன்னு சொல்லுவோம்ல. செகண்டரி ஸ்கூல் போனாரு. ம்ஹ்ம். செகண்டரி ஸ்கூல்ல ரிமூவ்ல என்னோட வகுப்புல தான் இருந்தாரு. அப்போ ஃபார்ம் 1ல பின்னால வகுப்புக்கு சரியா படிக்கலன்னா பின்னால போயிட்டு அப்புறம் ஃபார்ம் 2ல பார்த்தா ஏறக்குறைய வந்தாரு. ஃபார்ம் 3ல ஓகேவானாரு. ஃபார்ம் 4ல நானும் அவரும் ஒரே வகுப்பு. ஃபார்ம் 5 முடிச்சோம். அவரு எஸ்சிபிஎம், நான் எஸ்சிபிஎம் போயிட்டேன். அவரு பிரைவேட்டா எஸ்சிபிஎம் செஞ்சாரு. என் கூட நல்லா படிச்சு வந்த மாணவர்கள் கூட நெறைய பேர் எஸ்சிபிஎம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. அவரு பாஸ் பண்ணி யுபிஎம்ல ஒரு அக்கவுண்டன்ட் செஞ்சாரு. இன்னைக்கு ஒரு எம்என்சி கம்பெனில அக்கவுண்டன்ட்டா இருக்காரு. அடிப்படையில ஒண்ணுமே இல்ல. அப்ப ஒரு பையன் வந்து தொடக்கப்பள்ளியில நல்லா படிக்கல. அவன் இதோட முடிஞ்சுது. இவன் உருப்பட மாட்டான். பெரும்பாலும் அந்த வார்த்தைய பயன்படுத்துவாங்க. இவன் இதெல்லாம் உருப்படாது அப்படின்ற அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால அவங்க மேல எப்பயுமே நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதான் அந்த ஸ்பார்க் ஒரு மனுஷனுக்கு எப்ப வரும்னு தெரியாது. அதே மாதிரி அடிப்படையில இங்க நல்லா படிச்சவங்க கூட நெறைய பேரு இடைநிலை பள்ளிக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் அவங்க கல்வியில வந்து நல்லா வராம இருந்தவங்களையும் நான் நெறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ இது எப்படி வேணாலும் நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதுக்கு வந்து பெற்றோர்களும், ஆசிரியர்களும் இறங்கி வேலை செய்யணும். இறங்கி வேலை செய்யணும். சரி. இத தொட்டு இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்ப தமிழ் பள்ளியில வந்துட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிற வேளையில, அரசும் சரி, அ உங்க மதிப்பட்ட சங்கங்களும் சரி எடுத்துட்டு இருக்க வேளையில, பெற்றோர்கள் இன்னொரு ஒரு 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 குறை அப்படின்னு என்ன அது வந்து குறைய விட ஒரு எதிர்பார்ப்புன்னு சொல்லணும். ஏன்னா, அது வந்து எதிர்பார்ப்பின் பார்வையில தான் பார்க்குறாங்க. ஏன்னா, நான் வந்துட்டு ஒரு தனியார் இதுல வந்துட்டு நான் வந்து என் பிள்ளைய வந்து பாலர் பள்ளிக்கு தடிக்காக்க அனுப்பணும். சரி. சொல்றேன். அங்க அவங்க நிர்ணயிக்கக்கூடிய அந்த காஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அது ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏன்னா அது தனியார். இத ஏன் அரசு கொண்டு வரக்கூடாது? அப்படின்னு பார்க்கும்போது, எண்ணிக்கையில பாலர் பள்ளிகள் இருக்கு. ஆனா குறைவா இருக்கு.
இதைய கட்டாயமா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலயும் கொண்டு வரக்கூடாது. அதற்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கம் என்ன செய்யணும்? சரி, பாலர் பள்ளிகள் பத்தி கேட்குறீங்க. பாலர் பள்ளி அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி பிரைவேட்ல போட்டாக்கா எல்லாமே காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நான்லாம் சின்ன வயசுல படிக்கக்குள்ள என்னோட எஸ்டேட்ல ஒரு அக்கா படிச்சு குடுப்பாங்க. 10 வெள்ளி தான் மாசம். அவ்வளோதான் எங்களோட பாலர் பள்ளி. யூனிஃபார்ம் கூட இல்ல. இன்றைக்கெல்லாம் வந்து பாலர் பள்ளி அப்படின்றது வந்து பிகம் கொமர்ஷியல். ரொம்ப கொமர்ஷியல் ஆயிருச்சு. சரிங்களா? ரொம்ப விலை எல்லாமே. என்னோட பையன பாலர் பள்ளிக்கு போடணும். அவருக்கு வந்து 5 வயசு ஆகுது. மறு வருஷம் பாலர் பள்ளிக்கு போடணும். என்னுடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்க, நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டேன், பையன எப்படியா இருந்தாலும் ஒரு தமிழ் ஸ்கூல்ல தான் போயிட்டு பாலர் பள்ளியில தமிழ் பள்ளியில தான் போடணும் அப்படின்னு நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். ஆனா அவங்க முடியாதுன்ட்டாங்க. இல்ல. பாலர் பள்ளி அவன் வந்து அவங்க தமிழ் பள்ளி ஆசிரியை. தமிழ் பள்ளி ஆசிரியர் அவங்க சொன்னாங்க, "நோ அதெல்லாம் முடியாது. அவன நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரைவேட்ல ஒரு கூமோனா இல்ல வேற இது மத்ததுல போட்டுக்கலாம்." அப்படின்னு சொல்லி அந்த முடிவுல தான் இருந்தாங்க. ஓகே. அதுதான் அந்த கடைசி நாள். அன்னைக்கு தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். சரிங்களா? அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். என் மனைவிய நான் காடியில ஏத்துக்கிட்டு என்னோட ஏரியால வந்து இருக்கு. அந்த மாரி பாலர் பள்ளி, பிரைவேட் பாலர் பள்ளி. என்ன பண்ணேன், அப்படியே சுத்தி அப்படியே போனேன். போயிட்டு அந்த பாலர் பள்ளியில நிக்கணும். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு நின்னுட்டு, "உண்மையிலே இங்க தான் போட போறோமா?" அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு 3 தடவ ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு, அவங்க சொன்னாங்க, "எப்படியோ எங்கேயாவது போட்டு தொலைங்க." உடனே எனக்கு தெரிஞ்சவங்க தமிழ் பள்ளி பாலர் பள்ளியில ஒரு ஆசிரியரா இருக்காங்க. உடனே அழைச்சேன். சொன்னேன், "இந்த மாரி என் பையன போடணும். உங்க பள்ளியில இடம் இருக்கா?" அப்படின்னு கேட்டேன். "அண்ணே பிரச்சனையே இல்லண்ணே. நீங்க என்ன பண்ணுங்க, சிக்கலே கிடையாது. எல்லா டீட்டெயிலும் எனக்கு அனுப்பி விட்டுருங்க. நீங்க திங்கட்கிழமை வந்து டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வாங்க. உடனே பதிஞ்சிரலாம்." அப்படின்னு சொல்லி. இத்தனைக்கும் அந்த பாலர் பள்ளி என்னுடைய வீட்லேருந்து ஒரு ஒரு 10, 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. தள்ளி இருக்கு. என்ன ஒண்ணுன்னா, என்னோட மனைவியோட பள்ளி, அவங்க பள்ளியிலேயே வந்து பாலர் பள்ளி கிடையாது. அந்த பள்ளிக்கு கொஞ்சம் கிட்டத்துல இருந்தது. அதனால இப்படித்தான் போயிட்டு என்னோட பையன தமிழ் பள்ளி பாரதி பள்ளியில போட்டேன். 2வது பையனையும், 3வது பையனையும் அவங்களே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டேன். இது என்ன அப்படின்னாக்கா, ம். எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வரணும். எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, காசு கட்டி போனா தான் என் பையன் நல்லா இதா வருவான் அப்படின்னு சொல்லி. பாலர் பள்ளியில பயங்கரமா படிச்சு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. நான் இன்னொரு லாஜிக் சொல்றேன். இங்க பாருங்க. பாலர் பள்ளியில நீங்க அனுப்புறீங்க. எங்க போறாங்க? ஒரு பிரைவேட் பாலர் பள்ளிக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அவன் போயிட்டு பயங்கரமா படிச்சுட்டான்னு வச்சுக்கங்க. அவன் கீழ நல்லா படிச்சு தராங்க. இங்கிலீஷ் அப்படிதான் டாப்பா இருக்கான். அடுத்து அவன எங்க அனுப்புவீங்க? 1ஆம் ஆண்டுக்கு அனுப்புவீங்க. ம். சரிங்களா? அவன் படிச்சு இந்த லெவல்ல இருக்கான். 1ஆம் ஆண்டோட சிலபஸ் இந்த லெவல்ல தான் இருக்கும். சரிங்களா? அவன் அங்க போயிட்டு உட்கார்ந்தானா, அவன் என்ன நினைப்பான்? "இது என்னடா ஸ்கூல் இது? நான் இதுக்கு முன்னால தான் இது எல்லாத்தையும் படிச்சுட்டேனே." ம். அப்ப அவனோட நிலைமை எவ்ளோ உயர்வா இருந்தாலும், இந்த சிஸ்டத்தினால அவன் இறங்கி வெளியதான் வரும். இங்க தான் வருவான். ம். இந்த லெவலுக்கு தான் வரணும். இங்கேருந்து தான் மறுபடியும் நீ ஆரம்பிக்கணும். ம். அப்படி இருக்கும்போது, நீ எதுக்கு தேவையில்லாம காச கட்டி, பெரிய 5 வயசுல தான் யாரும் பயங்கர அப்படிலாம் இருந்துட்டு, அதனால தான் அவன் வந்து நல்லா படிச்சு 1ஆம் ஆண்டுலேருந்து வருவான் அப்படின்னா எதுவுமே கிடையாது. 1வது விஷயம். 2வது விஷயம். இன்னைக்கு வந்து அரசாங்க பள்ளிகள்ல, பாலர் பள்ளிகள் நெறைய பள்ளிகள்ல இருக்கு. எல்லாமே இலவசம். ம். எல்லாமே இலவசம். சாப்பாடு இலவசம். அங்க படிச்சு குடுக்குறது எல்லாம் இலவசம். அடிஷனலா என்ன கேட்டுருவாங்க அப்படின்னாக்கா, மேபி அந்த பள்ளியில ஒரு சுக்கானுக்கு ஒரு டீ ஷர்ட் வாங்கணும். அப்படின்றது காசு கேட்கலாம். கண்டிப்பா. ஆனா, இன்னைக்கு நீங்க நீங்க என்ன நம்புங்க. நெறைய தமிழ் பள்ளியில அதையும் எப்படியாவது ஸ்பான்சர் வாங்கி குடுத்துர்றாங்க. ம். தமிழ் பள்ளிக்கு போனாலே எல்லாமே இலவசம். ஸ்பான்சர் நெறைய பள்ளிகள்ல 1ஆம் ஆண்டு போய் சேர்க்கிறீங்களே, அந்த பள்ளிகள்ல நான் நெறைய பள்ளிகள் பார்த்துருக்கேன். 1ஆம் ஆண்டு போய் சேர்க்கும்போதே, அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு சைக்கிள் பரிசு. தமிழ் பள்ளியில போய் 1ஆம் ஆண்டுல நீங்க சேர்த்தீங்கன்னாக்கா, இப்படி எல்லாமே டீச்சர்ஸ் அவங்களே எல்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க. எல்லாம் ஃப்ரீயா குடுத்துருவாங்க. நீங்க போ வேண்டியது தான், படிக்க வேண்டியது தான், வர வேண்டியது தான். சிலபஸ் அரசாங்கம் என்ன சிலபஸ் சொல்லுதோ, அந்த சிலபஸ் தான் முழுக்க ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? அந்த வகையில பார்த்தா, இட்ஸ் வெரி குட். எல்லாமே சூப்பர்ப். ஓகேங்களா? என்னன்னா
பள்ளிகள்ல உள்ள பாலர் பள்ளி. ம். ஆனா, இப்படி இருந்தும் கூட நெறைய பள்ளிகள்ல இருக்கிற பாலர் பள்ளியில ஆள் குறைவா இருக்கு. சில பள்ளிகள்ல அளவுக்கு அதிகமான பேர் இருக்காங்க. அங்க சேர்க்க முடியல. அப்படின்ற சிக்கலும் இருக்குதான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனாலும் உங்களுக்கு குடுக்குற 25 பேர் தான் ஒரு வகுப்புல படிக்க முடியும். அந்த 25 பேரையும் நீங்க நிரப்புறதுக்கே நெறைய பாலர் பள்ளியில சாலைகள்ல விடுறாங்க. பாலர் பள்ளிய சாத்துனவங்கலாம் இருக்காங்க. ம். 2 வகுப்பு இருந்துச்சு. இன்னைக்கு 1 வகுப்பு தான் இருக்கு. அப்படின்ற மாரி குறைச்ச பள்ளிகள்லாம் இருக்கு. ஆனா, அதே ஏரியாவுல பார்த்தீங்கன்னாக்கா, தனியார் பள்ளி இருக்கும். பாலர் பள்ளி. அதுக்கெல்லாம் அனுப்புறாங்க. ம். அது ஃபீஸ் ரொம்ப விலை அதிகமா இருக்கும். அனுப்புறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பாலர் பள்ளியில என்னோட பையன அனுப்புறா, ஒண்ணு கௌரவம் அப்படின்னு நினைக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். இத நான் உண்மையிலேயே சொல்றேன். எனக்கு என்னோட என்னோட நண்பர்கள்லாம் நெறைய பேர் இருக்காங்க. நல்லா படிச்சவங்க, நல்ல பதவியில உள்ளவங்க, லாயர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. எனக்கு என்னோட நண்பர்கள்லாம் என்னோட வட்டாரத்தில நெறைய பேரு, முக்காவாசி எல்லாருமே அவங்க பிள்ளைங்களையே தமிழ் பள்ளி, பாலர் பள்ளிக்கு தான் அனுப்பியிருக்காங்க. ம். இன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்க நம்புறாங்க. இவங்க ஏன் நம்ப மாட்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருவேளை அந்த மாயையில வந்து சுத்திட்டு இருக்காங்களோ? பகட்டு. அதாவது தனியார் பள்ளிக்கூடத்துக்கு தான் அனுப்ப முடியல. தனியார் பாலர் பள்ளிக்காவது முதல்ல அனுப்புவோம். அதுல ஒரு கெத்து இருக்கு அப்படி. அந்த கெத்துல நான் என்ன சொல்றேன், நீங்க பணத்த செலவு பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா. சரி ஒரு வருஷத்துக்கு ஒரு 3000 வெள்ளி செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த 3000 வெள்ளிய அப்படியே வச்சுக்கங்க. ம். உங்க பிள்ளைங்கள பாலர் பள்ளிக்கு தமிழ் பள்ளியில உள்ள பாலர் பள்ளிக்கு அனுப்புங்க. எந்த செலவும் இல்ல. சரிங்களா? எல்லாம் ஃப்ரீயா வந்துரும். இந்த 3000 எடுத்து அப்படியே அந்த பள்ளிக்கு குடுத்தீங்க அப்படின்னாக்கா, ம். உங்க புள்ள படிக்குது அந்த பாலர் பள்ளி. அதுல நீங்க என்ன வசதி இல்லன்னு நெனைக்கிறீங்களோ, அந்த 3000 வெள்ளிய வச்சு வசதி உருவாக்கிக்கலாம். இப்படி ஒரு 10 பேர் வந்தீங்கன்னா, 3000 வெள்ளின்றது 30,000 வெள்ளி ஆகும். ஆமா. அந்த வகுப்பு மட்டும் இல்ல, அந்த பள்ளியில நெறைய பிரச்சனைகள களைய முடியும். ம். வாய்ப்பு. இவங்களுக்கெல்லாம் தெரியல. இங்க போனா என்ன படிப்பாங்க, அங்க போனா என்ன படிப்பாங்கன்றது தெரியல. அதுதான் ஒரு சிக்கல். இது இதுல வந்து இன்னொன்னு இப்போ பாலர் பள்ளியுடைய நிலைப்பாடு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? இப்ப இத தாண்டி தமிழ் பள்ளி தானே, அதுக்கு நான் ஏன் செய்யணும்? அப்படின்ற ஒரு மனப்போக்குக்கு இளக்காரமான மனப்போக்கு. ஆமா. அடிப்படை காரணமா வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் செய்யணும்? அது அரசு தானே செய்யணும். ஆனா நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தமிழ் பள்ளி அப்படின்றது sekolah bantuan kerajaan தான். பந்துவான் பெனோ கூட நெறைய பள்ளிகள் கிடைச்சிருக்கு. சில பள்ளிகள் வந்துட்டு செப்பாரோ அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப கிடைக்கக்கூடிய அந்த உதவியே வந்து பந்த்வன் பெனோ அப்படின்னு முழுமையான பெற்ற ஒரு ஒரு உதவினா போய் சேர்ந்துரும். சில பள்ளிக்கூடத்துல பாதி அப்படின்னும்போது அது பாதி தான் போய் சேரும். சேருதான்றதோ ஒரு கேள்விலாம் நெறைய பேர் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வசதிகள் குறைபாடு அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்படின்னா, நீங்க நெறைய விஷயம் சொன்னீங்க. பெற்றோர்களாக இருக்கட்டும், முன்னாள் மாணவர்களாக இருக்கட்டும், அதே அரசியல் தலைவராக இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு என்டர்பிரினரா இருக்கட்டும், செய்யுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் நம்ம சொன்னாலும், அரசு என்ன செய்யுதுன்னு திரும்பி அந்த பேக் டூ ஸ்கொயர்ல தான் வந்து நிக்கிறாங்க. ஏன்? ம். 1வது முதல்ல நான் சொன்ன மாரி இளக்காரம். ஓகே. நம்மளுடைய பள்ளிகள இளக்காரமா பார்க்கறது, அந்த ஒரு இது இருக்கு. இன்னொன்னு என்னன்னாக்கா, நெறைய பேருக்கு நீங்க உங்களுக்கு இருக்கின்ற புரிதல் மாதிரி எல்லாருக்குமே இருந்துட்டா பரவால்ல. ம். அவங்களுக்கு தெரியறதே இல்ல. அவங்க என்ன நெனச்சுக்கிறாங்க, இதெல்லாம் வந்து அரசாங்க பள்ளி. முழுக்க அரசாங்கம் காசு குடுக்குது. ம். ஆனா இடையில இது எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிறாங்க. ம். நம்மகிட்ட காசு கேட்கறாங்க. அப்போ அரசாங்கம் குடுத்த காசு நீங்க என்ன பண்ணீங்க? அப்படின்னு நெறைய கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இது புரிய மாட்டுது. அரசாங்கம் எவ்வளோ குடுக்குது? அத வச்சு என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியாது? இப்ப இருக்கிற காலகட்டத்தில எவ்வளவு செலவுகள் வருது? இப்படின்றது யாருக்குமே தெரியறதில்ல. எல்லாம் வெளிய நின்னு அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பெற்றோர்கள் சங்க கூட்டத்துக்கு வந்தா தானே இந்த விஷயங்கள்லாம் தெரியும். வராமயே கேட்டு வெளிய நின்டுகிட்டு வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு பக்கத்துல தான் தெரியாம தான் போகும். கண்டிப்பா. ஆமா. அங்க வரதே இல்ல. பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கு கூட்டத்துக்கு வரதில்ல. குவி குவி அழைத்தாலும் வரதில்ல. அப்புறமா வந்து இத செய்யல, அத செய்யல அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, அவங்க கிட்ட வந்து அந்த என்ன சொல்லுவாங்க? பெற்றோர் ஆசிரியர் சங்கம் நீங்க தானே? அப்ப நீங்க தான் நீரசம். நாங்க என்னத்துக்கு வரணும்? ஆமா. நான் ஒரு பெற்றோரா தான் கேட்பேன். அ பெற்றோர் சங்கம் நீங்க என்ன செய்யணுங்க? நீங்க அரசாங்கம் தானே ஸ்கூலு அப்படிதான் கட்டுச்சு. இப்ப அரசாங்கம் தானே செய்யணும். ஆமா. நான் என்ன நாங்க என்ன செய்யணும்? அ அப்படின்ற விஷயத்துல அவங்க என்னன்னா, அடிப்படையில புரிதல் இல்ல. புரியுது. அவ்வளவுதான். அதுதான் உண்மை.
ஆனா அதான் சொல்றேனே, இதெல்லாம் நல்லா நிறைய பள்ளிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, அவங்க எந்த சிக்கலும் இல்லாம இந்த சிக்கலை எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க அந்த பள்ளிகள வந்து சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்காங்க. சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா பள்ளியிலயும் இந்த சிக்கல் இருக்கு. சரி. ஆக பாலர் பள்ளியுடைய சிக்கல் வரைக்கும் சரி. அடுத்து வந்துட்டு இப்போ பெற்றோர்கள் வச்சுக்கிற இந்த ஒரு குற்றச்சாட்டு அரசு தானே செய்யுது அப்படி. ஆனா எனக்கு என்ன ஒரு விஷயம் வந்துட்டு வந்து இன்ன வரைக்கும் அது வந்து ஒரு கேள்வியாவே இருக்கு அப்படின்னா, பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு சொல்லி செய்ய சொல்லும்போது அங்க அங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆலயத்துல கொட்டி, கொட்டி, கொட்டி குடுப்பாங்க. அந்த புரிதல் மட்டும் ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்குன்னு தனியா இன்னொரு தலைப்பு எடுத்து பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு 3 பேனல வச்சு ஆராயலாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் இப்போ நம்ம வந்துட்டு டிஎல்பி பத்தி பேசிட்டோம். ஆங்கில மொழி ஆளுமை அத பத்தி பேசியாச்சு. பிள்ளைகளுடைய வெற்றிகள், தொடர் தொடர் வெற்றிகள் நெறைய அத பத்தி பேசியாச்சு. இருந்தாலும், பெற்றோர்கள் கிட்ட இருக்கிற இன்னொரு பெரிய குறைபாடு என்னன்னா, தமிழ் பள்ளிக்கூடத்தில படிச்சா என் பிள்ளை வந்து மிலாய் ஒழுங்கா படிக்கிறதில்ல. மிலாய் பாடம் ஒழுங்கா சொல்லிக் குடுக்கறதில்ல. மிலாய் மொழி அடைவுகள்லாம் பார்த்தா வந்து அந்த அளவுக்கு இதா இல்ல. ஏன்னா, இந்த நாட்டுல நம்ம வந்து மலாய் பேசி தான் ஆகணும். கட்டாயம் மலாய் பேசி தான் ஆகணும். மலேசியா மண்ல இருக்கிறவங்க மலாய் பேச தெரியலன்னா, நம்ம வந்து அவங்க வந்து வியர்டா தான் பார்த்தாகணும். ஏன்னா, அந்த சூழல் அப்படி இருக்கு. அப்ப இது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. ஏன் இந்த நிலை நடக்குது? ஆனா, அரசு கல்வி அமைச்சர் சொன்னதும் வேற. நீங்க இந்த நிலைக்கு உண்டான விளக்கத்த கொடுங்க. கல்வி அமைச்சரோட நான் பிறகு வரேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அந்த திருமணத்துல என்னோட நண்பர சந்திச்சேன். என் நண்பருடைய மனைவி ஒரு மலாய் பள்ளியில ஆசிரியரா இருக்காங்க. அவங்க மலாய் ஆசிரியர். இந்தியர் தான். ஆனா மலாய் பள்ளியில மலாய் ஆசிரியரா இருக்காங்க. அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் எனக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். அதுதான் உங்க கேள்விக்கான பதில். அவங்க சொன்னாங்க, "என் பள்ளியில நெறைய இந்திய மாணவர்கள் படிக்கிறாங்க. சீனர்கள் கொஞ்சம் படிக்கிறாங்க. ஆனா முழுக்க வந்து மலாய்க்காரர்கள் தானே. யாருக்கு மலாய் படிக்க தெரியல அப்படின்னாக்கா, மலாய்க்கார பிள்ளைங்களுக்கு தான் மலாய் படிக்க தெரியலன்னு" சொல்லி என்ன சொன்னாங்க. ம். இதுதான் உண்மையான சிக்கல். நம்ம வெளியிலேருந்து பார்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? "ஓ! உங்களுக்கெல்லாம் வந்து மலாய் படிக்க தெரியல. ஏன்னா வந்து தமிழ் பள்ளியில ஒழுங்கா படிச்சு இல்ல" அப்படின்னு சொல்லி. ஆனா, அதான் சொல்றேனே, நீங்க போயிட்டு எல்லாத்தையும் உண்மையிலேயே பார்த்து, உண்மை என்னன்னு கண்டறிந்து பேசணும். இப்ப மலாய் படித்ததுனால மலாய்க்கார பிள்ளைகள் எல்லாமே மலாய்ல வந்து சிறந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றது இல்ல. அதே மாதிரி தமிழ் பள்ளிகள்ல இந்த மாதிரியான சிக்கல் இருக்கலாம். ஆனா ரொம்ப இல்லைங்க. அது ஒரு அதான் சொல்றேனே, ஒரு சூரியன ஒரு ம். கையால சூரியன் எவ்வளோ பெரியது. ஒரு கையால மறைக்க முடியுமா? அப்படின்னா மறைக்க முடியும். இத இப்படி வச்சீங்கன்னாக்கா மறைஞ்சிரும். வருது. நம்ம முகம் மறையும். ஆமா. அத நீங்க இந்த கைய எங்க வைக்கிறீங்கன்றது போது, ஒரு சின்ன கல்ல அப்படியே கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் மறைச்சு தான் நிக்கும். ஒரு மலை மாதிரி தான் தெரியும். அந்த வேலைய தான் இப்ப எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா. அது ஒரு சின்ன விழுக்காடு சிக்கல் இருக்குதான். அதுக்கும் நெறைய முயற்சிகள் செய்றாங்க. ம். தமிழ் பள்ளிகள்ல தான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்ப இப்ப நம்ம அப்படியே நல்லா தெளிவா தெரியிற அளவுக்கு தெரியல. முன்ன ஒரு காலத்துல யுபிஎஸ்ஆர் இருந்த காலகட்டத்துல அவ்வளவு என்னது வகுப்புகள். அவங்களுக்குன்னு சொல்லி தனியா மலாய் சரி, எல்லாத்துக்கும் தனித்தனியா வகுப்புகள் நெறைய வகுப்புகள் நெறைய செஞ்சாங்க. அதுக்குன்னு அவங்களே தனியா ஸ்பான்சர் வாங்கி நெறைய வகுப்புகள் செஞ்சாங்க. இன்றைக்கும் நெறைய பள்ளிகள்ல இந்த மாரி தனியா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க இந்த நிலையை மாற்றத்துக்கு நெறைய செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். சரி. இப்ப இது தொட்டே அடைவு நிலைக்கு வருவோம். ஏன்னா இது வந்து கல்வி அமைச்சு ஆஃபிஷியலா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 எஸ்பிஎம் தேர்வுல குறிப்பாக தேசிய மொழி பாஹாசா மலாயு பாடத்துல எஸ்ஜேகேசி அண்ட் எஸ்ஜேகேடி, அதாவது ம். சீன பள்ளி, தமிழ் பள்ளியிலிருந்து படித்து வந்த மாணவர்கள் 2024 எஸ்பிஎம் தேர்வுல நல்ல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இது 2023 விட எண்ணிக்கையில அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அரசு சொல்றது உண்மையா? இல்ல பெற்றோர்களுடைய புரிதல் உண்மையா? நான் இப்ப இப்ப பார்த்தா அரசு தரவு இல்லாம பேச மாட்டாங்க. அடைவு நிலையே தரவ வச்சு தான் பேசுவாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது, பெற்றோர்களுடைய சிந்தனை வந்து எவ்வளவு தூரத்துக்கு தப்பா இருக்கு? நான் இப்ப சொன்னேன்ல. எப்படி மலாய் பள்ளியில மலாய் மாணவர்கள் ம். மலாய்ல கஷ்டப்படுறாங்களோ, அதே மாரி தமிழ் பள்ளியில உண்மையிலேயே
பள்ளியில தமிழ்ல தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா வீட்ல எல்லாத்துலயுமே ஆ ஆங்கிலம். இந்த காலகட்டத்துல எல்லாம் எடுத்ததுக்கு எல்லாம் ஏன்னா, நமக்கு பயம். ஆமா, தமிழ் எப்படியும் வீட்ல எல்லாம் தமிழ் தானே பேசுறான். ஆமா. அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துக்கும், மலாய்க்கும் நம்ம அதிகமா முக்கியத்துவம் ம். குடுத்து அவன பார்த்தீங்கன்னா, மலாய் நல்லா பேசுவான். ஆங்கிலமும் நல்லா பேசுவான். எடுத்து வாயில தமிழே வராது. ஆங்கிலமே தான் வரும். எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா, தமிழ் தான் அங்க தேடுது தமிழ்ல நம்ம பேசுவதும் சரி, எழுதுவதும் சரி, ம். அவங்களுக்கு அதுல தான் நிறைய சிக்கல் இருக்கும். ஆமா. இது வந்து அரசு இன்னொரு விஷயம் அது ஒரு விளக்கமா என்ன குடுத்திருந்தாங்கன்னா, ஆ எஸ்கே பள்ளிக்கூடத்திலேருந்து வந்த மாணவர்களுடைய அடைவு நிலையை பார்க்கும்போது, எஸ்ஜேகேசி அண்ட் எஸ்ஜேகே-Tல வந்து அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அடிப்படையில அந்த பிள்ளைங்க வரும்போது, அந்த பேஸ் அப்படின்னு நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க. ஒரு அடித்தளம் அப்படின்னா, அந்த பேஸ் வந்து ஆங்கில பயன்பாடு அதிகமா இருந்திருக்கு. அதனால தான் வந்து எஸ்கேல இருந்து வந்த பிள்ளைகளுடைய மொழி ஆளுமை குறைஞ்சிருச்சு. அப்படின்றது வந்து 2024ல கொடுக்கப்பட்ட ஒரு கணக்கு. அந்த ஆய்வின் அடிப்படையில நம்மளுடைய கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் வந்து சொல்லியிருந்தாங்க. மாண்புமிகு ஃபட்லினா சிடேக் தான் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆக இத பார்க்கும்போது, இப்ப நீங்க சொன்னது தான். எப்படி வந்து எஸ்கேல மலாய் வந்து திரையிடத்த போட்டிருக்கோ, அதே மாதிரி தமிழ் பள்ளிக்கூடத்துல வந்துட்டு மாணவர்கள் வந்தாலே தமிழ் அங்க பெரிய சிக்கல உண்டாக்குது. ஏன்னா அடிப்படையில எல்லா இனமும் இப்ப முக்கியத்துவமா பார்க்கறது என்னன்னா, ஆங்கிலம் மொழி பயன்பாடு. ஆங்கிலத்த தான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வராங்க. ஒட்டு மொத்தமா இத யுனெஸ்கோ சொன்ன ஒரு சான்றோட வச்சு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு சுருங்க கருத்தா இருந்தா இதுவா இருக்கும். அதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, யுனெஸ்கோ அடிப்படை கல்வி அப்படின்றது உங்களுடைய தாய்மொழியில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இந்த அடிப்படை கல்வி அப்படின்றது உங்கள வந்து பெரிய அறிவாளியாக ஆக்கக்கூடிய அந்த கல்வி கிடையாது. இந்த அடிப்படை கல்வி என்பது புரிதலுக்கான ஒரு இடம் அது. இடம். இந்த எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம். அடிப்படை விஷயம் உங்களுக்கு தெரியணும். அத எதுல உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய தாய்மொழியில கேட்கும்போது தான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா, நீங்க வேற்று மொழியில கேட்கும்போது, அத நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி உங்க தாய்மொழிக்கு போயி, அப்புறமா தான் உங்களுக்கு போகும். இதுக்கு நீங்க தாய்மொழியிலேயே கேட்டீங்கன்னாக்கா, அப்படியே உள்ளுக்கு போகும். உங்களுக்கு சுலபமா இருக்கும். சரிங்களா? இதுதான் அடிப்படை. அப்ப ம் அடிப்படை கல்விய அவரவருடைய தாய்மொழியில படிப்பது தான் சிறப்பு. சிறப்பு. அவன் தாய்மொழியில நல்லா படிச்சுட்டான்னு வச்சுக்கங்களேன், மத்த மொழி எல்லாம் அவனுக்கு சரளமா வரும். உண்மையில் நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு முன்ன வந்து என்ன பண்ணாங்க, நான் நினைக்கிறேன் மர்டேக்காவா ஏதோ ஒரு பிடாத்தோ ஒண்ணு வச்சாங்க. ஆமா. ம். தேசிய அளவுல. அதுல பார்த்தீங்கன்னாக்கா, 1வது பரிசு வந்து ஒரு இந்தியர் தான். செல்வின்னு சொல்லி ஒரு ஆசிரியை. முன்ன அந்த பிஎம் படிச்சு குடுப்பாங்க ஒரு அவங்க தான் 1வது பரிசு எடுத்தாங்க. சரிங்களா? இதே மாதிரி நெறைய போட்டிகள் வரும்போது பார்த்தீங்கன்னா, மலாய் சார்ந்த போட்டிகளாக இருக்கட்டும், ஆங்கிலம் சார்ந்த போட்டிகளாக இருக்கட்டும், இதுல எல்லாத்தையும் முன்னணியில யார் இருப்பாங்க அப்படின்னாக்கா, இந்திய மாணவர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. ஆமா. தமிழ் படித்த இந்திய மாணவர்கள் அதிகமா இருப்பாங்க. இதுல அடிப்படை என்ன அப்படின்னா, அவன் அடிப்படையிலேயே தமிழ் படிச்சதுனால, அவனுக்கு மற்ற மொழிகளை படித்துக் கொள்வதிலே எந்த ஒரு சிரமமும் இருக்காது. சுலபமா இருக்கும். இதுதான் உண்மை. இதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. என்ன அப்படின்னா, என் மொழி மேல எப்படி என் இனத்து மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கோ, என் மதத்தின் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கோ, அதே மாரி என்னுடைய மொழியின் மீதும் நம்பிக்கை இருக்கணும். நம்மலாம் எல்லாம் சேர்ந்து தானே இத கொண்டு போணும். அப்ப நம்பளே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டோம்னாக்கா, அது கடைசியா என்னதான் ஆகும்? இதெல்லாம் பண்ணி தான் நாம நன்றாக தமிழ் பேசக்கூடிய தலைவர்களே நாளைக்கு நமக்கு கிடைக்க மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். உண்மைதான். அந்த இதுதான் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆ அதுதான் சிக்கல். வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து. இதற்காக நம்ம வந்து நல்ல தமிழ் எல்லாரையும் வந்து நல்ல தமிழ் பேசக்கூடியவர்கள உருவாக்கணும். ஆமா. அது உண்மைதான். சரி, அ இவ்ளோ நேரம் வந்துட்டு ரொம்ப பொறுமையா, நெறைய கேள்விகள் நம்ம ஏற்பட்டு குடுத்திருந்தாலும், எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு, எங்கெல்லாம் வந்து நுணுக்கமா பதில் குடுக்கணும், எங்கெல்லாம் வந்து மேலோட்டமா சொல்லணும், எல்லாத்தையும் ஒரு வழக்கறிஞருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்ல. அந்த அளவுல எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு, எங்களுக்காக இந்த அ விளக்கத்த நீங்க குடுத்ததுக்கு, முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதேபோல, நீங்க முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர். இப்போ நிறைய பள்ளிக்கூடத்துல பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் இருக்காங்க. சங்கம் இருக்கு.
அதிலேருந்து வந்ததுனால, அவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, என்ன சொல்ல போறீங்க? இத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிய முடிச்சிடலாம். இல்ல யாராக இருந்தாலும் சரி. அ சொல்லுங்க. ஒரு ஆரம்பிங்க. பொது பொது அமைப்புன்னு வந்துட்டா பொது அப்படின்னு வந்துட்டாக்கா, சொந்த விருப்பு, வெறுப்பு இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, ஆ உள்ளுக்கு வந்து பொது நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம யாருக்காக வேலை செய்றோம்? இப்போ வந்து தமிழ் பள்ளின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அங்க அடிப்படையில வந்து யார் முக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், பிள்ளைகள் தான் இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளுக்கே அடிப்படையாக இருக்கின்ற ஆசிரியர்களையும் நாம் மறந்து விடக்கூடாது. இப்ப பெற்றோர் ஆசிரியர் சங்கமா இருக்கிறதுனால நான் அத சொல்றேன். என்ன அப்படின்னாக்கா, நம்ம எந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கணுமோ, அதே அளவுக்கு அதை விட அதிகமாக ஆசிரியர்களுக்கும் முக்கியத்துவம் குடுக்கணும். ஏன்னா, ஆசிரியர்கள் மகிழ்ச்சியாக இருந்தா தான் மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்பதான் அவங்க வந்து மாணவர்கள நல்லா பார்த்துக்குவாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா, நம்முடைய கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய பார்த்தோம்னாக்கா, ஒரு 4 வருடத்துல 19,000 ஆசிரியர்களுக்கு மேல அ என்னது பணி ஓய்வு பணி ஆய்வு அவங்களே கேட்டு படிச்சேன். பணி ஓய்வு கேட்டிருக்காங்க. போயிருக்காங்க. அப்படின்னா எங்க முன்கூட்டி இல்ல அவங்க சொந்த விருப்பத்தின் பேரில் பணி ஓய்வு இல்ல. வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க குடுத்த ஒரு முதல் காரணம் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு கற்றுத் தருவதிலே இருக்கின்ற அந்த நாட்டம் போயிருச்சு. எனக்கு கற்றுத் தரதுல நாட்டம் குறைஞ்சிருச்சு. எனக்கு வேணாம். அதான் காரணம். அப்புறம் மத்த காரணம் எல்லாமே இருக்கு. சிக்கல்கள் இது எல்லாமே இருக்கு. என்ன அப்படின்னா, இதுதான் சொல்றேன். நம்ம எந்த அளவுக்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அப்படின்றது இந்த பள்ளிக்காக பாடுபடணும், மாணவர்களோட இதெல்லாம் உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதெல்லாம் சரிதான். ஆனா ஆசிரியர்களுக்கு எதிராகத்தான் நின்று நான் வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணத்த முதல்ல போயிடணும். நான் ஆசிரியர்களுக்கு எதிரி இல்ல. ஆசிரியரோடு ஒண்ணா இணைஞ்சு வேலை செய்யக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் சங்கம் தான் நமக்கு வேணுமே தவிர, தனியா நின்னுட்டு நீங்க எதையுமே சாதிக்க போறது கிடையாது. பெரிய சிக்கல தான் கொண்டு வர போறீங்க. எப்படி ஒரு பிரஷர்ல இருக்கிறவங்க ஒரு நல்ல மாணவர உருவாக்க முடியும்? பள்ளிக்கே வர்றதுக்கு கஷ்டமா, ஐயோ! அப்படின்னு ஒரு நிலைமையில இருக்கிறவங்க, எப்படி ஒரு நல்ல மாணவர உருவாக்க முடியும்? முடியாது. அவங்கள முதல்ல மகிழ்ச்சியாக வைத்திருக்கணும். அவங்க, ஓ! இந்த ஒரு பெற்றோர் ஆசிரியர் தான். ஓ! இவங்கள அவங்க கூட இணைஞ்சு வேலை செய்றதுக்கு எனக்கு நல்லா இருக்கு. அதுக்காக நீங்க வந்து எல்லா கெட்டதுக்கெல்லாம் துணை போகணும் அப்படின்ற மாரியான நான் சொல்லல. ஆனா, அவங்க கொண்டு வர எல்லாத்தையுமே நீங்க கெட்டதாவே பார்க்காதீங்க. அவங்க சொல்லிட்டா அது அவங்க சொன்ன இல்ல அது நான் ஒத்துக்க மாட்டேன். என் இதுல தான் ம். அந்த ஒரு எண்ணத்த மாத்தணும். சரிங்களா? அவங்களோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒன்றை நாம அந்த ஒரு எண்ணத்த வச்சுக்கணும் 1வது. நம்ம மட்டும் இல்ல, பெற்றோர்கள் மட்டும் இல்ல, அந்த பள்ளியில பள்ளி பள்ளி மேலாளர் வாரியம் இருக்கு. அவங்க கூடயும் நம்ம இணைஞ்சு செய்யணும். அவங்களோட பொறுப்ப அவங்க என்னன்னு தனியா சரியா பார்த்து செஞ்சாங்க அப்படின்னாக்கா, ம். எல்லா பள்ளிகளுமே சிறப்பாக இன்னைக்கு வந்து வாய்ப்புகள் நெறைய இருக்கு. முதல்ல நான் சொன்ன மாதிரி முன்னாள் மாணவர்கள் இருக்காங்க. நீங்க சொன்னீங்கல்ல, படிச்சவங்கலாம் ஒரு மாசத்துக்கு ஒரு 100 வெள்ளி குடுத்தாங்க அப்படின்னாக்கா, அந்த பள்ளி வந்து நல்லா வருமே, பணம் வருமேன்னு சொன்னீங்க. இன்னொன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து கோயில்களுக்கு அள்ளி கொடுக்க மனம் வருகின்ற நமக்கு, பள்ளிக்கூடத்துக்கு வந்து கொடுக்க மனம் வரதில்ல. சரிங்களா? நீங்க பள்ளியில கல்விக்கு செய்யறது எல்லாமே நேரா கடவுளையே போய் சேரும். நான் ஒரு பள்ளிக்கு செய்வதும், இறைவனுக்கு செய்வதும் ஒன்றுதான் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாத்துக்கும் வரணும். அதுக்காக நீங்க வந்து கோயிலுக்கெல்லாம் செய்யவே கூடாது. அப்படின்னு நான் சொல்லல. கோயிலுக்கும் செய்யுங்க. ஆனா பள்ளிகளுக்கும் செய்யுங்கள். உங்களால எவ்வளோ முடியுமோ பள்ளிகளுக்கு உங்க வட்டாரத்துல சின்ன சின்ன பள்ளி நெறைய இருக்கும். உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா, போய் அந்த பள்ளிக்கு எப்பயாவது காசு வருது. இத நான் வச்சு என்ன பண்றது? யாருக்காச்சும் குடுக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, தமிழ் பள்ளிகளுக்கு போய் குடுங்க. தமிழ் பள்ளிகள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுதான் சொல்றேன். நம்ம எல்லாரும் நம்பிக்கை வச்சா தான் தமிழ் பள்ளிகள உயர்த்த முடியும். இன்னைக்கு தமிழ் பள்ளிகள்லேருந்து நெறைய பேரு நல்லா வந்திருக்காங்க. நெறைய நல்ல நல்ல தமிழ் பள்ளிகள்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்கள ஏன் நீங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்காம, அதுலேருந்து கெட்டு போனவங்கள மட்டும் நீங்க ஏன் வந்து எடுத்துக்காட்டா எடுத்துக்கணும்? இவங்கள எடுத்துக்காட்டா வச்சு வாங்கலேன். உண்மைதான். இன்னைக்கு நம் நாட்டுல நடக்கக்கூடிய நிறைய சிக்கல்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஒரு ஒரு சாரார் வந்து நம்ம இனிமே அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அடிப்படையில பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு 10% கூட கிடையாது.
2.7% தான் நிக்குது. அந்த 2.7% மட்டும் தான் நம்மளுடைய பார்வை போகுதே தவிர, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 97% வந்து யாரும் பார்க்க மாட்றாங்க. அதுபோல தான் தமிழ் பள்ளிகளுடைய மேம்பாடு. அப்படி அந்த மாதிரிப்பட்ட ஒரு விளக்கங்களை இன்னைக்கு பதிலாக உங்களிடமிருந்து நாங்கள் பெற்றதற்கு ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா, இல்ல வேற தலைப்புகள் ஏதோ நம்ம தேடினோம்னா, கண்டிப்பா மீண்டும் உங்களை சந்திக்கணும் அப்படின்ற ஆசையோடு இந்த நிகழ்ச்சிக்கு இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஆகவே அக்னி இயக்கம் எடுத்து நடத்திய இந்த முதல் நேர்காணல்ல நம்ம பேசின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பள்ளியின் மேம்பாடு, அது குறித்து தமிழ் பள்ளியின் நம்பிக்கை, தமிழ் பள்ளியில இருக்கக்கூடிய சிக்கல்கள் யாவும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவரை பார்வையில் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுபோல இன்னும் நிறைய தலைப்புகளோட அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள உங்கள நான் சந்திக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் ஜெகதீஷ். நன்றி மகேஸ்வரன் அண்ணா. வணக்கம்.